பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்ட் டாக்டர் திரு நிரஞ்சன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் ஜெயந்த். ஜெயந்த் சார். ஸோ சமீபத்தில் பார்லிமெண்ட்ல ராகுல் காந்தி பேசும்பொழுது சீனாவுடைய அந்த ஊடுருவல் குறித்து பேசினாரு. ஸோ அதாவது முன்னாள் ராணுவ தளபதி மனோஜ் முகுந்த் நரவனே எழுதியதாக கூறப்படும். இன்னும் அந்த புத்தகம் வெளியில கூட இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த புத்தகத்துல இந்த சீன ஊடுருவல் குறித்து எழுதினாலும் அவர் சொன்னாரு. ஸோ இந்த கிழக்கு லடாக் மற்றும் டோக்லாம் பகுதிகளில் சீன டாங்கிகள் இந்திய எல்லைக்குள் நுழைய முயன்றதாகவுமே சொல்லியிருந்தாரு. ஸோ இது குறித்தான உங்களுடைய பார்வை என்ன சார்? ரெண்டு கட்டமான பார்வையா நான் இத உங்களுக்கு கூற விரும்புறேன். ஓகே சார். முதல் கட்ட பார்வையா, பாராளுமன்றத்துல எதை இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமா பிரசுரமா வெளியே வரலையோ, ஓகே, அத திரு முகுந்த் நவரானே அவர்கள், முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் நவரானே அவர்கள், அவர் இவரிடம் கொடுத்தாரா, இல்ல அத அந்த பப்ளிகேஷன், பென்குயின் பப்ளிகேஷன் சொல்லிட்டு அந்த பப்ளிகேஷன் அவங்க இவர் ராகுல் காந்தியிடம் கொடுத்தார்களா, இல்லை இத ஏதோ ஒரு துண்டு பிரசுர புஸ்தகம் இல்ல ஒரு மூன்றாம் தர ஒரு மேகசின் வார இதழ்ல இத பத்தி எழுதியிருந்தா அதை வச்சு இவர் பேசுறாரான்னு சொல்லிட்டு தெரியல. அதுவும் பாராளுமன்றத்துல ஊர்ஜிதப்படுத்தாத எந்த தகவலையும் இவர் பேசுவது அவர் பதவிக்கு அது அழகு சேர்க்குமா என்றால் இல்லை. ஏன்னா டிசம்பர் 2023 இவர் இது மாதிரி புக் எழுத போறாரு. அதுல இது மாதிரி சில தகவல்கள் இருக்கின்றன என்று கூறப்பட்டது. அதையே அவர் 2022 அவர் ஓய்வு பெற்ற பிறகு நினைக்கிறேன், அவர் ஏஎன்ஐ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, அந்த ஏஎன்ஐ நியூஸ் ஏஜென்சிக்கு ஸ்மிதா பிரகாஷோட இன்டர்வியூ எடுத்து பார்த்தோம்டான்னா அதுல திட்டவட்டமாக சில விஷயங்கள் அவர் கூறியிருந்தார். அதுல இவர் துண்டு துண்டா எடுத்து படிக்கிறார் பாருங்க, மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர். முழுசாவே அவர் வர்ணிச்சிருந்தார் என்ன நடந்தது, டோக்லாம்ல என்ன நடந்தது, அதற்கு இந்தியா எதிர்வினை எப்படி ஆற்றியது, அதற்கு அரசாங்கம் அன்னைக்கு எப்படி செயல்பாடு இருந்தது, அதற்கு ராணுவத்தோட செயல்பாடு எப்படி இருந்தது, அதற்கு தோதாக வைகே ஜோஷின்ட்டு அன்னைக்கு இருந்த தளபதி, ராணுவ தளபதி காஷ்மீர்ல, அவரும் அவர் கீழே இருக்கும் படைகள் தான் இந்த டோக்லாம் பிரச்சனையை நேரடியாக கையாண்டாங்க. அவரோட புக்கும் இதுக்கு பேஜ் நம்பர் 225 நினைக்கிறேன் அவர் எழுதின புக்ல. அதை எடுத்து படிச்சா கூட நவரானே சொல்றதுக்கும் அதுக்கும் பெரிய மாற்றம் ஒண்ணும் இல்லை. அதன்படி என்ன சொல்ல வருதுன்னா, முதல்ல டோக்லாம்ல முன்னாடி வரைக்கும் நமக்கும் சைனாவுக்கும் ஒரு உடன்படிக்கை இருந்தது. அதாவது ஒரு பிரச்சனை இருந்தா, சச்சரவு இருந்தா பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்து கொள்வோம், துப்பாக்கிகளை பேச்சுவார்த்தையின் போது எடுத்துட்டு வர மாட்டோம், அவங்க எல்லை பக்கம் இருந்து அவங்களும் நம்ம எல்லை பக்கம் இருந்து நம்மளும் முதல்ல பேச பார்ப்போம். அதற்கு யார் அந்த இடத்துல அதிகாரிங்க இருக்காங்க, சைனா தரப்பில் இருந்த அதிகாரி, இந்திய தரப்பில் இருந்த அதிகாரி, அவருடன் ஒருவர், இவங்க 2 பேர் மாத்திரம்தான் போய் பேசுவாங்க. அப்படி அவங்க பக்கம் இருந்து ஒரு 30 பேர் 40 பேர் வந்தாங்கன்னா நம்ம பக்கம் 30 பேர் 40 பேர் வருவாங்க. ஆனா பேசிக்கொள்வது 2 பேர் தான் இருக்கும், அந்த சைடு இந்த சைடும். ஒரு சின்ன குறுக்கீடு மட்டும், இந்த ஸ்பீச் அப்பவே பார்த்தோம் அப்படின்னா ராகுல் காந்தி அவர்கள் என்ன குறிப்பிட்டிருந்தாருன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4000 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு சீன ராணுவம் இந்திய பகுதிகளை ஆக்கிரமித்து வச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை குற்றம் சாட்டுறாரு. இத பிரதமர் மறுத்தால் கூட ராணுவ தளபதிகளுடைய கருத்து கூட வேறையாதான் இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுமே வைக்கிறாரு. ராணுவ தளபதி இந்த நிமிடம் வரை ராகுல் காந்தி கூறி இருக்க சரின்னு சொல்லியிருக்காரா? ரெண்டாவது, ராகுல் காந்தி அவர் கொடுத்திருக்கிற, அவர் எதை வைத்து படிக்கிறாரோ அதுல தகவல்கள் எல்லாம் உண்மை என்று அவர் நம்புகிறாரா? நான் சொல்லிடுறேன். அப்போ 2 தரப்பும் இந்த பிரச்சனை நடக்கும் போது டோக்லாம்ல சைனா ராணுவம் அதிகப்படியான அவங்க வீரர்களை கூட்டு கிளப்ஸ், அதாவது உருட்டுக்கட்டைகளை வைத்தோ இரும்பு கம்பிகளை வைத்தோ நம் படைகளை தாக்கும் போது, நம் படைகள் எதிர்த்தாக்குதல் செய்யும் போது அதுல வீரமடைந்தார்கள். 20க்கும் மேற்பட்டோர், சைனா தரப்பிலும் 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தார்கள். அதன் பிற்பாடு ஆகஸ்ட் வாக்குல கைலாஷ் ரேஞ்சர்ஸ் ஈஸ்டர்ன் லடாக் பகுதியில இருக்கிறது, தங்கான் ஷோக் இந்த பக்கம் இருக்கிற கைலாஷ் ரேஞ்சர்ஸ்ல ரேச்சின்லா அப்படின்ற பகுதியில நம்ம அந்த மலை உச்சிகளை நம்ம பிடிச்சுக்கிட்டோம். அதாவது அது மேல போயிட்டு நமது சஸ்தசீமா பல்லும் நமது ராணுவமும் மேல ஏறிட்டாங்க. ஏறிட்டு சைனாவோட போட்டிருந்த கேம்ப் எல்லாத்தையும் குறி வைக்கிற மாதிரி நம்ம இன்ஃபேக்ட் துப்பாக்கி சூடும் நடந்தது. இது கிட்டத்தட்ட 1967க்கு அப்புறம் முதல் முறையாக அது மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. ராகுல் காந்திக்கு நினைவு இருக்கோ இல்லையோ, இல்ல மத்தவங்களுக்கு நினைவு இருக்கோ இல்லையோ, 1967ல சோலா நதுலா என்ற ஒரு இன்சிடென்ட் நடந்தது.
நார்த் ஈஸ்ட்ல. அதுல சைனா படுதோல்வி அடைஞ்சது அந்த சோலா இன்சிடென்ட்ல. கிட்டத்தட்ட சைனா தரப்பிலிருந்து 500க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டார்கள் என்று கூறப்படுகிறது, அவங்க ராணுவத்தை சேர்ந்தவங்க. அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் சைனா ஒரு பாடத்தை கத்துக்கிச்சு, இந்தியா கிட்ட நேரடியா மோதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சுந்தராம்சு இன்சிடென்ட் 1987 நினைக்கிறேன், ஜெனரல் சுந்தர்ஜி இருக்கும்போது, லெப்டினன்ட் ஜெனரல் ஜெனரல் சுந்தர்ஜி ராணுவ தளபதியா இருக்கும்போது ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அப்பயும் அவங்க சில பாடங்களை கத்துக்கிட்டாங்க. இவரோட பார்வைக்கு நான் சொல்ல விரும்புவது, 2004 இருந்து 2014 மே 16 வரை யாரோட ஆட்சி இருந்ததுன்னு நான் ஸ்பெசிபிக்கா உங்களுக்கு சொல்லணும்னு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அந்த காலகட்டத்துல ஈஸ்டர்ன் லடாக் பகுதியில 630 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு சைனா கைப்பற்றியது. அதை மறுக்க போறாரா? ரெண்டாவது, அதற்கு முன்னாடி 1962 போர்ல இந்தியாவோட ராணுவம் வலுவிழந்த நிலையில் சண்டை புரியும் ஒரு சூழல் ஏற்படும் போது அன்று யார் பிரதமராக இருந்தார், யார் ராணுவ அமைச்சராக இருந்தார், யாரோட அரசு இருந்தது? சைனா கிட்ட விமானப்படை இல்ல அன்னைய தேதிக்கு. நம்ம கிட்ட வலுவான விமானப்படை, சைனாவோட நம்ம ஒப்பிட்டா வலுவான விமானப்படை இருந்தும் நமது விமானப்படையை ஏன் உபயோகப்படுத்தல? அக்ஷய் சின்னை சைனா கைப்பற்றியப்போ, அக்ஷய் சின்னை பத்தி பேசும்போது நாட் ஈவன் a blade of grass grows, அதாவது ஒரே ஒரு புல் பூண்டு கூட முளைக்காத ஒரு பகுதியை பத்தி ஏன் நம்ம கவலைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிய பேச்சுக்கு அன்றிருந்த காங்கிரஸ் எம்பி மகாவீர் தியாகி என்பவர் நினைக்கிறேன், அவரே எழுந்து என்ன பதில் கொடுத்தார்? அவர் தொப்பிய கழட்டி, என் மண்டையில கூட ஒன்னும் வளரல, அதுக்குன்னு என் தலையை வெட்டிடலாமான்னு சொல்லி கேட்டாரு பாராளுமன்றத்துல. சோ அது யாரோட ஆட்சியின் கீழ் சைனாக்கு நம்ம அக்ஷய் சின்னை பறி கொடுத்தோம்? இதையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயங்கள். இதெல்லாம் அப்படி புறந்தள்ளிட்டோம்னா கூட, நேற்று நடந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் திரு ராகுல் காந்தி அவர் பேசின பேச்சுல மைய கருத்து என்ன? இந்திய ராணுவம் அரசியல்வாதிகளால் கட்டி போட்டு வச்சிருந்தாங்க, அவருக்கு முழு அதிகாரம் கொடுக்கலன்றதுதான் அவரோட மைய கருத்தா இருந்தது. ஓகே சார், தொடர்ச்சியா இந்த குற்றச்சாட்டு எழுந்துகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த அருணாச்சல் பிரதேசம் இருக்கட்டும், சீனாவுடைய அந்த எல்லையில புதிய கிராமங்களை உருவாக்கிட்டு வர்றாங்க, அவங்களுடைய உள்கட்டமைப்புகளை வலுப்படுத்திட்டு வர்றாங்க அப்படின்னு தொடர்ச்சியா ஏதோ ஒரு சேட்டலைட்டோடைய புகைப்படங்களை காட்டி சொல்றதை நம்மளால தொடர்ச்சியா பார்க்க முடியுது. சோ இதற்கு உங்களுடைய பதில் என்ன சார்? சார், நான் ஒண்ணு கேக்குறேன், எல்லைப்புறத்துல ரோடுகளை மேம்படுத்தாதது எந்த அரசாங்கம்? யாரோட காலகட்டத்தில் இது மாதிரி ரோடு போட்டா சைனா ஆக்கிரமிச்சுக்கும் சொல்லிட்டு பாராளுமன்றத்திலேயே பாதுகாப்பு அமைச்சர் அறிவிச்சது எந்த அரசாங்கத்தின் பாதுகாப்பு அமைச்சர்? குறிப்பிட்டு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இந்திய ராணுவத்துக்கு தேவையான உபகரணங்களை வாங்குறதுக்கு பணம் இல்லைன்னு சொல்லிட்டு பணம் என்ன செடியிலேயே காய்க்குதுன்னு சொன்னது எந்த பிரதமர்? அது போனா போகுது. இன்னைக்கு டோக்லாம் இன்சிடென்ட்லயோ இல்ல ஈஸ்டர்ன் லடாக் இன்சிடென்ட்லயோ இந்தியா பதிலடி கொடுக்கும் என்று இன்னைக்கு சைனா பின்வாங்கியதா, இல்ல இந்திய நிலப்பரப்பை சைனாவுக்கு தொலைத்து விட்டோம் என்று இவரால அழுத்தம் திருத்தமா ப்ரூவ் பண்ண முடியுமா? ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சாருன்னா அதற்கான தரவுகள் என்ன? சார், முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இந்த சீனா பாகிஸ்தான் கூட்டணியை அனுமதித்ததே ஒரு மிகப்பெரிய வியூக தவறு, இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னு தொடர்ச்சியா ராகுல் காந்தி ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்காங்க. சோ இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இலங்கை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள், அண்டை நாடுகளான நேபாளா இருக்கட்டும், பங்களாதேஷா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நீங்க பகச்சிக்கிட்டீங்க. சோ இதுவே ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மிஸ்டேக் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு போறாரு. சோ இது நம்ம ஒரு 10ஆம் பொதுவான குற்றச்சாட்டுன்னு பார்க்கலாமா, இல்ல இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மிஸ்டேக்? அவர் கேட்ட கேள்விக்கு ஒரே பதில், ஆக்குபைடு காஷ்மீர் ஒரு பகுதி உருவாவதற்கு யாரோட ஆட்சி காரணம்? போர்ல ஜெயிச்சிட்டு இருக்கும் போது யாரு காஷ்மீர் பிரச்சனை யூஎனுக்கு எடுத்து போனது? போர் நிறுத்தம் எதனால வந்தது? அதனாலதானே பிஓகே என்ற ஒரு பகுதி உருவாச்சு. யாரோட காலகட்டத்துல காஷ்மீர்ல ஒரு பகுதியை சைனாக்கு தானவாத்து கொடுத்தாங்க? அதாவது ஆக்கிரமித்த காஷ்மீரை பாகிஸ்தான் யாருக்கு தானவாத்து கொடுத்தாங்க? அப்ப எந்த கட்சியின் அரசு இருந்தது? சரி, அப்படியே விட்டுருங்க, அதுக்குள்ளேயும் போகல. 1972 சிம்லா அக்ரிமெண்ட் உடன்படிக்கை கையெழுத்திடும் போது 90,000 பேருக்கு மேல நம்மோட போர் கைதிகளா இருந்தாங்க நம்ம நாட்டுல பாகிஸ்தானியர்கள். அந்த காலகட்டத்துல எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாம அவங்களை ஏன் விடுவிச்சாங்க? சரி, எப்படி இருந்தாலும் அவங்களை விடுவிச்சிருக்கோம், ஏன்னா அதுதான் இன்டர்நேஷனல் லா சொல்லுது, சர்வதேச சட்டம் சொல்லுது, அதை நான் ஒத்துக்கிறேன். அதுக்கு நான் பிடித்த பகுதிகளை ஹஜிபீர் பாஸ் உட்பட எல்லாத்தையும் நம்ம திருப்பி கொடுக்க வேண்டிய கட்டாயம் என்ன பாகிஸ்தானுக்கு? ஏன் இந்த இண்டஸ் நதி நீர் ஒப்பந்தத்தை கூட இப்போ நம்ம அப்ரகேட் பண்ணிருக்கோம், அதாவது பெண்டிங்ல போட்டிருக்கோம், இல்ல அதை நிறுத்தி வச்சிருக்கோமே தவிர்த்து
இதையே இத்தனை ஆண்டு காலமா நிறுத்தி வைக்க முடியல? இந்த அரசால மாத்திரம் தானே பண்ண முடிஞ்சது. இதெல்லாம் அப்புறம் இருக்க 1961 இந்த தீவோட பிரயோஜனமே இல்லை அப்படின்ட்டு தமிழ்நாட்டுக்கு நிலப்பரப்பை ஒட்டி இருக்கக்கூடிய இந்திய நிலப்பரப்புக்கு சார்ந்த கச்சத்தீவை தேவையற்றதுன்னு சொல்லி அறிவித்த பிரதமர் யார்? 1974 எந்த பிரதமரின் ஆட்சி இருக்கும் போது இந்த கச்சத்தீவானது இலங்கைக்கு கொடுக்கப்பட்டது? ராகுல் காந்திக்கு ஒருவேளை வரலாறு தெரியலையா இல்ல பூகோளம் தெரியலையான்னு எனக்கு தெரியல. பட் மொத்தத்துல அவர் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசும்போது சற்றே அவருக்கு வரலாறு முக்கியம் என்பது என்னை பொறுத்தவரை முக்கியமாக தெரிகிறது. இதுவரை எங்களோட இணைந்து தங்கள் கருத்துக்களை பயணமிக்க ரொம்ப நன்றி சார். நன்றி. ஜெயந்த். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.